பொது வேட்பாளர் நியமனம் டெலோ பூரண ஆதரவு. யாழில் ஜனாதிபதியின் மேடையில் நடந்த தவறு அம்பலமாகும் உண்மைகள். தம்பிராசாவை தேடும் புலனாய்வு பிரிவு பொதுமக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள். இலங்கை அரசினால் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படும் தமிழ் மொழி கடத்தொழில் பிரதிநிதி அன்னராசா தெரிவிப்பு. நாட்டில் ஜனநாயக ஆட்சி நடைபெற வேண்டுமானால் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் சார்ல்ஸ் நிர்மலநாதன். நவம்பர் 17ஆம் திகதியுடன் முடிவடையும் ரணிலின் காலம், விரட்டி அடிக்கவுள்ள மக்கள் லால்காந்த சூளுரை. வடக்கு மாகாண அரச சாரதிகள் போராட்டம். ஐநா வதிவிட பிரதிநிதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு தமிழீழ விடுதலை இயக்கம் பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாக கட்சியின் தலைமை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு தமிழீழ விடுதலை இயக்கம் பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாக கட்சியின் தலைமைக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசுவாமி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பாவிக்கரையில் உள்ள கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் காரியாலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், உபதலைவர் கென்றி மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த தீர்மானத்தை வெளியிட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமைக்குழு கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது பற்றிய விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. கடந்த கால எமது அனுபவங்களின் அடிப்படையில் தமிழ் மக்கள் மத்தியில் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு எழுந்துள்ள சூழ்நிலையில் காலத்தின் தேவை மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பொது வேட்பாளர் என்ற கோரிக்கைக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எமது கட்சியின் தலைமைக்குழு எடுத்திருந்தது. இந்த கோரிக்கையானது வெற்றியளிப்பதற்கு தமிழ் தேசிய தரப்பில் இருக்கும் அனைவரும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டிய அவசியத்தையும் நாம் வலியுறுத்துகின்றோம். அதேவேளை அனைத்து தமிழ் தரப்பினர்களையும் ஒருங்கிணைக்கும் தற்போதைய முயற்சிக்கு நமது பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாக தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்றென தெரிந்தும் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் முனகிக் கொண்டே ஓடிக்கொண்டிருக்கின்றனர். இவர்கள் அத்தனை பேரும் தான் பிரபாகரன் உருவாக்கிய தமிழ் தேசிய கட்டமைப்பை அளித்தவர்கள் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினு நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்றென தெரிந்தும் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் முணங்கிக் கொண்டே இருக்கின்றனர் எனவும் இவர்கள் அத்தனை பேரும் தான் பிரபாகரன் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளித்தவர்கள் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகார்தலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது கல்லில் நார் உரிக்கும் செயற்பாடு என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் அவற்றின் தலைவர்களும் ஒன்றுபட போவதில்லை. அப்படி ஒன்றுபட்டு நின்று தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தினால் அதற்கு ஆதரவாக பிரச்சாரங்களை முன்னெடுக்க நான் மட்டுமல்ல தமிழ் மக்கள் ஓரணியாகுவார்கள், வெற்றியும் பெறலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நிலைப்பாடு, தமிழரசு கட்சிக்குள் இருவேறு நிலைப்பாடு, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு நிலைப்பாடு. தமிழ் தேசிய பரப்பிலே மக்கள் ஆதரவு கொடுக்கும் இக்கட்சிகளே ஒன்றாக இல்லை. பதவி போட்டிகள், தீர்க்க முடியாத கட்சிகள் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதாக கூறுவது ஏமாற்று வேலையாகும். ஆக மொத்தத்தில் சஜித், ரணில், அனுர பகிஷ்கரிப்பு, தமிழ் பொது வேட்பாளர் என்ற பஞ்சநிலை முடிவுகளைத்தான் மக்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். மக்களின் இந்த முடிவுகளுக்கு தமிழ் கட்சிகளை தவிர வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது. பொது வேட்பாளர் விடயம் பல படிகளை தாண்ட வேண்டியிருக்கும். யார் வேட்பாளர், எந்த கட்சியில் போட்டியிடுவது, வடக்கா கிழக்கா, ஆனா பெண்ணா, ஒவ்வொரு கட்சிகளும் தலைமைகளும் எடுக்கின்ற நிலைப்பாடுகளுக்கு மாறான கருத்துக்களை அதே கட்சியைச் சேர்ந்தவர்கள் எடுக்கின்ற நிலைப்பாடும் வரும். தமிழரசு கட்சிக்குள் சுமந்திரன், ஸ்ரீதரனும் ஒரே கருத்தில் இல்லை. அனைத்து தமிழ் கட்சிகளும் ஓரணிக்கு வராதுவிட்டால் தமிழ் மக்கள் ரணிலுக்கு, அனுரவுக்கு, சயித்துக்கு, தமிழ் பொது வேட்பாளருக்கென ஒவ்வொரு தீர்மானங்களை எடுப்பார்கள். சிலர் பகிஷ்கரிப்புக்கும் செல்வார்கள். எந்த ஒரு தமிழ் கட்சியினது கோரிக்கைகளை ஏற்காமல் தம் இஷ்டப்படி மக்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வார்கள். தமிழ் தலைமைகள் மதித்தல் ஆசை ஊட்டி மக்களை தீ மிதித்தலுக்கு தள்ளிவிடுதல் பெரும் ஆபத்தாகும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளரை நாம் ஆதரிக்கவில்லை.
5 வருடங்களில் என்ன மாற்றம் வந்தது? தமிழ் வேட்பாளரை ஆதரிக்க சைத்துக்கு வாக்களித்தோம். அவர் வெல்லவில்லை. வென்றிருந்தால் மைத்திரி போல் ஏமாற்றி இருந்தால் அவரை விட்டுவிடலாம். ரணிலுக்கு நாம் வாக்களிக்கவில்லை. ஆகவே நாம் வாக்களிக்காதவர்களோ வாக்களித்தவர்களோ இன்னும் வெற்றி பெறவில்லை. அனுரகுமார உட்பட அதைவிட மக்கள் மனங்களை, மக்களின் நாடி துடிப்பை கண்டறிந்து முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களில் மக்கள் முடிவெடுத்த பின்னரே கட்சிகளும் தலைமைகளும் முடிவு எடுத்துள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுடைய தேசிய உரிமைகள் சார்ந்து ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுடைய வாக்குகளுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தீர்மானம் தொடர்பில் யாழில் ஜனாதிபதியின் மேடையில் தமிழ் தரப்புகள் உரையாற்றி இருக்க வேண்டும் என பிரித்தானியாவின் அரசியல் விமர்சகர் நடீசன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுடைய தேசிய உரிமைகள் சார்ந்து ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களுடைய வாக்குகளுக்கு தேவை இருக்கின்ற பட்சத்தில் தீர்மானம் தொடர்பில் யாழில் ஜனாதிபதியின் மேடையில் தமிழ் தரப்புகள் உரையாற்றியிருக்க வேண்டுமென பிரித்தானியாவின் அரசியல் விமர்சகர் நடேசன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விவாதிக்கும் பொழுது தமிழ் மக்களின் நலன் சார்ந்து உரையாற்றி இருக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பின்னரே விடுதலை புலிகளை அழிப்பதற்கான திட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்ற பிழையான கருத்தே மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. எனினும் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வர முன்னர் வேறு தலைவர்கள் ஆட்சியில் இருந்த நேரத்திலும் தமிழர்களின் போராட்டத்தை அழித்தொழிப்பதற்கான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரைநகரைச் சேர்ந்த தம்பிராசாவை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகரைச் சேர்ந்த தம்பிராசாவை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். தம்பிராசாவை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு எதிரான பிடியாணையை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி 84ஆம் இலக்க சட்டப்பிரிவின் கீழ் வழங்கியுள்ளது. இவர் கொழும்பிலிருந்து மோட்டார் வாகனங்களை எடுத்து வந்து யாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்வதாக பல மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார் என குறிப்பிடப்படுகின்றது. 90களின் ஆரம்பத்தில் இவர் ஒரு மனித கடத்தல்காரராக இருந்ததுடன் பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தாய்லாந்துக்கு அழைத்து சென்று அங்கு அவர்களை பிழையான வழியில் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதுடன் பலரை கனடாவுக்கு அனுப்புவதாக ஏமாற்றி அவர்களிடத்திலிருந்து லட்சக்கணக்கான பணத்தினை பெற்று அவர்களை சீனாவுக்கு அழைத்து சென்று நடுத்தெருவில் விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடியவர் எனவும் பேசப்படுகின்றது. 2015ஆம் ஆண்டு தனது சொந்த மகனான நிரூசனை தானே மறைத்து வைத்துவிட்டு அவரை சிலர் கடத்தியதாக போலீசில் போலியான முறைப்பாடினை மேற்கொண்டவையும் குறிப்பிடத்தக்கது. இவற்றை தொடர்ந்து அண்மையில் இடம்பெற்ற ஹரிகரன் இசை நிகழ்வு தொடர்பாக சர்ச்சையான காணொளிகள் வெளியிடப்பட்டதுடன் கனடாவில் இருந்து சிலரின் ஆதரவுடன் அந்நிகழ்வினை குழப்புவதற்கு செயற்பட்ட விசமிகளில் இவரும் ஒருவராக இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தினூடாக தம்பிராசாவுக்கு எதிரான பிடியாணை பெறப்பட்டுள்ளது. தமிழ் மொழியிலே நாங்கள் கேள்வி எழுப்பும் பொழுது சிங்கள மொழியில் பதிலளிக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியதன் மூலம் உள்ளூர் இழுவைமடி சட்டத்தினை அரசு அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துகின்றமை தெளிவாக புலப்படுவதாக வடமாகாண கடற்றொழில் பிரதிநிதி அன்னராசு தெரிவித்துள்ளார். தமிழ் மொழியிலே நாங்கள் கேள்வி எழுப்பும் பொழுது சிங்கள மொழியில் பதிலளிக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியதன் மூலம் உள்ளூர் இழுவைமடி சட்டத்தினை அரசு அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துகின்றவை தெளிவாக புலப்படுவதாக வடமாகாண கடற்தொழில் பிரதிநிதி அன்னராசா தெரிவித்துள்ளார். கடற்தொழிலாளர்களது பல்வேறு பிரச்சினை தொடர்பாக நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடலில் உரிமை கேட்டு போராடுகின்ற பொழுது கூட தங்களது உரிமை மறுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணை பெற்ற ஜனநாயக ஆட்சி நாட்டில் நடைபெற வேண்டுமாக இருந்தால் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆணை பெற்ற ஜனநாயக ஆட்சி நாட்டில் நடைபெற வேண்டுமாக இருந்தால் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிசுவமடு பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டு கடிதங்களை பொது அமைப்புகளிடம் கையளிக்கும் நிகழ்வும் சந்திப்பும் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட பின்பு ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த வருடம் அக்டோபர் மாதத்துக்குள் ஜனாதிபதி ஒருவர் பதவியேற்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். காரணம், நாட்டில் பல அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. தற்போது மக்களிடம் ஆணையை பெற்று நாட்டை வழிநடத்த வேண்டும். அதனை மக்கள் ஆணை மூலம் கொண்டு செல்வதுதான் ஜனநாயகம் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதியுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலம் முடிவடைகின்றது என தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் நிராகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் நாட்டின் அரசியல் அமைப்பின் பிரகாரம் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை ஒத்திவைப்பது குறித்த காலத்துக்கு குறித்த யோசனை நாடாளுமன்றத்தில் கையெழுத்தும் உறுப்பினர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று மக்களை சந்திக்க முடியாது ஒளிந்திருக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவி வரும் அழுத்தம் மிகுந்த ஆட்சியிலிருந்து விடுபட மக்கள் தேர்தலுக்காக காத்திருக்கின்றனர் எனவும் இந்த ஆட்சியாளர்களை மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்பது உறுதி என குறிப்பிட்டுள்ளார். அறகழிவின் போது பின்வாங்கிய அரசியல்வாதிகள் மீண்டும் தற்போது தலை தூக்குகின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திஸ்ஸநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகலில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அறகலையவின் பின்னர் பின்வாங்கிய ஊழல் ரவுடி அரசியல்வாதிகள் மீண்டும் தலைதூக்க தொடங்கியுள்ளனர் என தெரிவித்துள்ள அவர், அறகலையவின் உண்மையான அபிலாசைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் மக்கள் எழுச்சியின் உண்மையான நோக்கங்களை நிறைவேற்றும் அரசாங்கத்தினை ஏற்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். 2022 மக்கள் எழுச்சியின் உண்மையான அபிலாசைகளை உறுதி செய்யக்கூடிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் இன்னமும் அறகலையவில் இருந்து பாடங்களை கற்கவில்லை, மாறாக அதனை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் செயற்படுகின்றனர் என ஜேவிபி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், எந்தவொரு அரசியல் கட்சியுடனும் தங்களை அடையாளப்படுத்தாமல் பொதுவான அபிலாசைகளுக்காக வீதியில் இறங்கினார்கள் எனவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடியற்ற ஒழுக்கமும் சட்டமும் காணப்படும் நாட்டை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். பொதுவான சமூக நோக்கத்துக்காக அவர்கள் வீதியில் இறங்கினார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண அரசு சாரதிகள் தமக்கான இடமாற்றம் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். வடக்கு மாகாண அரசு சாரதிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக இன்று திங்கட்கிழமை கூடிய அரசு சாரதிகள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு மாகாணத்தில் கடந்த 5 வருடங்களாக தடைப்பட்டிருந்த சாரதிகள் இடமாற்றமானது கடந்த வருடம் பிரதம செயலாளரினால் விண்ணப்பம் கூறப்பட்டு இடமாற்ற பட்டியலும் வெளியிடப்பட்டது. இருந்த போதிலும் ஆளுநரின் கோரிக்கைக்கு இணங்க இடமாற்றம் நிறுத்தப்பட்டது. இதனால் ஏமாற்றமடைந்த அரசு சாரதிகள் கடந்த பிப்ரவரி மாதம் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டனர். போராட்ட ஏற்பாட்டினை தொடர்ந்து ஜூன் 1ஆம் தேதி தொடக்கம் இடைநிறுத்தப்பட்ட இடமாற்றமானது அமுல்படுத்தப்படும் என எழுத்து மூலமான உறுதிமொழியினை பிரதம செயலாளர் வழங்கியிருந்தார். இதனால் ஏமாற்றமடைந்தவர்கள் குறித்த திகதியில் இடமாற்றம் நடைமுறைக்கு வராத நிலையில் வடக்கு மாகாண அரசு சாரதிகள் சங்கத்தினர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். தொடர்ச்சியாக 7ஆம் தேதி வரை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என வடக்கு மாகாண அரசு சாரதிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். போராட்டம் காரணமாக வடக்கு மாகாண திணைக்களங்களின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க்-ஆண்ட்ரே பிரான்ச் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு நேற்றைய தினம் விஜயம் செய்ததுடன் பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட்டார். நெல்லை ஆதீனத்துக்கு சென்ற ஐநா வதிவிட பிரதிநிதி ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றதுடன் நல்லூர் கந்தசுவாமி கோவிலிலும் வழிபாடுகளில் ஈடுபட்டார். தொடர்ந்து யாழ்ப்பாண பொதுசன நூலகத்துக்கு விஜயம் செய்து பார்வையிட்டதுடன் அங்கு கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டார். இந்திய இலங்கை இடையேயான பாக்கு நிர்ணயை கடந்த சிறுவன் தன்வந்தை ஐநா வதிவிட பிரதிநிதியை சந்தித்து பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.